யார் அது? அதுதான் கர்ணன். அவன் செய்த புண்ணியம், ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை அழிக்கும் சக்தி நீ செய்தக்கூடிய பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் உண்டும்பாங்க. கர்ணன் செய்த புண்ணியம், அவர் இறக்கும் தருவாயில் கூட அவர் உடல் பிரியல. அர்ஜுனன் சொல்வார், நான் தான் அன்பால கொண்டேன் அப்படிம்பார். கடவுள் சொல்வார், டேய் என்னாலேயே அவனை கொல்ல முடியல. கர்ணன்கிட்ட போய் பிச்சை கேட்கிறாரு, உயிரை குடுறா என்கிட்ட. காரணம் என்ன? அவன் செய்த தர்மம் அவனுடைய உயிரை கடைசி வரை இழக்க விடல. அப்போ அவனுடைய தலையிலே கடுமையான கர்மாக்களை எழுதியிருந்தாலும், கஷ்டங்களை எழுதியிருந்தாலும், உன்னுடைய செயலால், உன்னுடைய புண்ணியத்தால், உன்னுடைய திட்டத்தால் நீ உயர்ந்தவனாகி விடுவாய். ஒரு தேரோட்டியின் பிள்ளையாக போன கர்ணன் இந்த பாவத்தையும் செய்யாமல் இருந்ததுனால ஒரு நாட்டினுடைய மன்னன் ஆகிறான். ஒரு நாட்டினுடைய மன்னன் இன்னொருவனுக்கு முடிசூட்டியது துரியோதனனுடைய வரலாறு தான் சொல்லுவாங்க. அப்ப ஒரு தேரோட்டியின் மகனாக போனாலும் ஒரு நாட்டினுடைய அரசனாக கூடிய அளவுக்கு அவன் தலையெழுத்தை மாற்றி இருக்கிறது அல்லவா? அப்போ நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களும் நம்முடைய கஷ்டங்களை, கருமாயங்களை, பிரச்சனைகளை குறைக்கும் என்பது தானே. ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் குரு உட்கார்ந்து புதன், சுக்கிரன் பலம், இந்த 3 கிரகங்களும் பலமாக இருந்து விட்டாலே போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை நாம் கடந்து செல்ல முடியும் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் எழுதியிருக்கு. ஒளி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்தால் அதற்கு பெயர் அப்பா அம்மா என்று பெயர், ராஜா ராணி என்று பெயர். ஒரு குழந்தைக்கு தன்னுடைய அப்பா அம்மா நன்றாக இருந்தால் அந்த குழந்தைக்கு வேண்டியதை செய்து விடுவார்கள். நிச்சயமாக அவனுக்கு வீடு கட்டி வச்சுருவாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய 2 ஒளி கிரகங்களும் தான் 2 கண்கள் என்று சொல்லினார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஜோதிடத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. வலது கண் என்பது சூரியன், இடது கண் என்பது சந்திரன். இந்த 2 கண்கள் இருந்தால் தான் அந்த உலகத்தை நம்மளால் பார்க்க முடியும். அந்த உலகத்தை பார்க்கும் தன்மை உள்ள இந்த 2 கிரகங்களும் பலமாக இருந்தால் நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும், பெரியாளாக வந்துட முடியும், பெரிய சக்தியாக உருவெடுக்க முடியும், இந்த உலகத்தில் தன்னுடைய லட்சியங்களை நிறைவேற்ற முடியும். அப்போ அப்பா அம்மானு சொல்லக்கூடிய 2 கிரகங்களும் பலமாக இருந்தால் வாழ்க்கை இனிக்கும், வாழ்வாதாரம் செழிக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. இந்த ஒரு நிமிஷம் தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் நான் பெரிய போராட்டத்தை சந்திக்கிறேன், என் போராட்டத்திலேருந்து நான் மீளணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நான் செய்யக்கூடிய பாவமும் புண்ணியமும் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். அப்படிங்கிற போது நம்ம ஜாதகத்தில் லக்கணத்தில் குரு, புதன், சுக்கிரன் இது நல்ல நிலைமையில் இருந்துட்டா நாம் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் கடந்து போயிட முடியும். இன்னும் சில பேர் நம்மகிட்ட கேட்பாங்க, சார் அவன் திடீர் அதிர்ஷ்டத்தால் உயர்ந்துட்டான், நான் என்ன பண்ணினேன் சார், இன்னும் கஷ்டப்படுறேன். சில பேருக்கு 8ஆம் இடம் என்பது வலுக்கும், ஆயுள் பலமாக இருக்கும், ஆனால் அசிங்கம் அவமானங்களை சந்திப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் திடீர் பணக்காரன் ஆவான். தான் உழைச்சி சம்பாதிக்காத சொத்து, தன்னுடைய அப்பா தாத்தாவுடைய சொத்துக்களால் உயர்ந்தவன் 8ஆம் இடம் பலம் பெற்றவனாக இருப்பான். இந்த 8ஆம் இடம் பலம் பெற்றவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாட்ரி பணம் கூட பெருசாக வந்துடும், வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போயிடுவாங்க. நம் ஜாதகத்தில் நான் அடிக்கடி சொல்கிறது, இந்த 1, 5, 9 பலமற்று போகிற போது பூர்வ புண்ணியம் கெட்டு போயிடுது. அங்கே லக்கணம் நம்மளால் எந்த முயற்சியிலையும் வெற்றி பெற முடியலை. 9 அப்பா வழிகளால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ நான் எப்படி முன்னேறது? சில ராசிகள் நீங்கள் குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா கடகம் சிறப்பான ராசி.